வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுறேன். இன்னைக்கு பாதாம் நட்ஸோட நன்மைகளை பார்ப்போம். இந்த பாதாம் நட்ஸ் ஆரோக்கியம் செழித்து காணப்படுகின்றது. பாதாம் நட்ஸ் ஆல்மண்ட் நட்ஸ்ன்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. இந்த பாதாம் நட்ஸ் ஊற வைத்து சாப்பிடும் பொழுது அதில் உள்ள ஆரோக்கியங்கள் அதிக அளவு காணப்படுகின்றது. இப்படி இந்த பாதாம் நட்ஸை நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது குடல் சார்ந்த பிரச்சனைகளை ஒரு நல்ல தீர்வு காணுகின்றது. இதுல விட்டமின்கள், மினரல்ஸ்கள், புரதங்கள், அதே போல கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், நார்ச்சத்துக்கள், கொழுப்பு அமிலங்கள்லாம் நன்மை செய்யும் கொழுப்பு அமிலங்கள்லாம் நிறைந்து காணப்படுகின்றது. இந்த பாதாம் நட்ஸை டெய்லி இரவு ஒரு 10 ஊற வைத்து அதை காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடும் பொழுது அளவில்லா நன்மைகளை தருகின்றது. மேலும் குழந்தைகள், சிறு குழந்தை, ஒரு 5 வயதுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு தினமும் பாதாம் நட்ஸை ஊற வச்சு சாப்பிட கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு புத்தி கூர்மை, புத்தி தெளிவு, அந்த சுறுசுறுப்பு அதெல்லாம் அவங்களுக்கு அளிக்குது. அது போல பெண்களுக்கு அதை சாப்பிடும் பொழுது பெண்கள் ஹார்மோன் பிரச்சனை எல்லாம் சரியாகுது. மேலும் அவங்களுக்கு உள்ள உடல் ஸ்கின் எல்லாம் ஒரு பளபளப்புக்கு நல்லா இருக்கு. ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணிக்கலாம் பாதாம் ஆயில் வச்சு. அது செய்யும்போது உடல்ல புற ஊதா கதிர்களிலிருந்து பாதுகாக்கின்றது. மேலும் கண் கருவளையங்களிலிருந்து பாதுகாக்கின்றது. ஒரு வயோதிக தோற்றத்திலிருந்து தள்ளி போடுகின்றது. மேலும் மார்பக புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கின்றது இந்த பாதாம் நட்ஸ். இவ்வளவு ஆண்களுக்கு உள்ள ஆண்மை குறைவு, மலட்டுத்தன்மையை பாதாம் சரி செய்கின்றது. பாதாம் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கிறதால உடல் பருமனை குறையறதுக்கும் இது ஒரு காரணமா இருக்குது. மேலும் பாதாம் ஒரு நுரையீரலுக்கு ஒரு வன்மையை தருது. இருமல், இந்த சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா இருக்குது. மேலும் இதயத்தை நல்லா பலமாக்குது. அதனால கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறையுது. இதயத்துக்குள்ள எல்டிஎல் இதுல அதிகரிக்குது. எல்டிஎல் குறைச்சி ஹெச்டிஎல் அதிக அளவு உண்டாக்கி இதயத்தை நன்மைக்கு தருகிறது. மேலும் சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. பித்தப்பையெல்லாம் ஒரு பித்தப்பையில் உள்ள கற்களை எல்லாம் அகற்றுது. பித்தப்பை நல்லா சுத்தப்படுத்துது. உடல் உள்ள நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றுது. மேலும் சோரியாசிஸ் போன்ற தோல் நோய்கள்லேருந்து உடலை பாதுகாக்கின்றது. அதே போல இதுல உள்ள பிளேவனாய்ட்ஸ் எல்லாம் ஸ்கின் ஷைனிங்க்கு காரணமா அமையுது. மேலும் பாதாம்ல என்னென்ன நன்மைகள்னா முடி பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையுது. இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் செழித்து இருக்கிறதால முடி பிளவுறுதல், அந்த கொட்டுறது, அதுக்கெல்லாம் தீர்வா இருக்குது. அந்த எண்ணெயை தலையில மசாஜ் பண்ணி நம்ம வைக்கும்போது அது உள்ள விட்டமின்களை தலைமுடிக்கு ஒரு சீரமாட்டா அமையுது. ஒரு கண்டிஷனராகவும் இருக்குது. அதனால தலைமுடி செழித்து வளருது பாதாமால. பாதாம் வேற என்ன பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தா, அது நார்ச்சத்து அதிகமா இருக்கு. மலச்சிக்கலை எல்லாம் குறைக்குது உங்களுக்கு பாதாம். அப்புறம் பாதாம் நம்ம எப்பயுமே அதிகமா சாப்பிடாம குறைச்சளவு சாப்பிடணும். ஒரு 10 பாதாம் அப்படி சாப்பிடும்போது, குழந்தைகளுக்கு ஒரு 6 பாதாம் டெய்லி ஊற வச்சு சாப்பிடும்பொழுது அதனுடைய மருத்துவ பயன்கள் அளவு அப்படியே அரிதாக அவ்வளவு இருக்குது. அதை டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது அது நல்லது. பற்களுக்கெல்லாம் நல்லது. எலும்புகள் அதில் கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற எலும்பு பற்களை உறுதியாக்க சத்துக்கள் இருப்பதால அது பற்களை எலும்புகளை எல்லாம் வலிமையா வச்சிருக்குது. அதுபோல கண்கள் பாதுகாப்புக்கு நல்லது. அதுல விட்டமின் இ இருக்கிறதால தோல் நோய்கள் அந்த இதுக்கெல்லாம் பாதாம் நன்மை செய்யுது. மேலும் பாதாம் நம்ம டெய்லி இந்த உணவுல நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது பாதாம் பாலாவும், பாதாம் ஹல்வா, இல்லை பாதாம் ட்ரிங்க்ஸுங்களை குடிக்கும் பொழுது நல்ல ஒரு வலிமையை உடலுக்கு தருகிறது. இந்த ஒரு அருமையான இந்த பாதாம் நம்ம குழந்தைகள் பெரியவர் வரை இதை சாப்பிட்டு உடல் செழிக்க பயன்படுத்துவோம். இந்த சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.